ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியிலே இயேசப்பா ஒரு வார்த்தை சொல்லி நம்மோடு பேச விரும்புகிறார். ரீசெண்ட் டேஸாக ஒரு காரியத்தை தியானிச்சிட்ருக்கிறேன். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நீங்கள் தியானிக்கிறீங்களா ஆண்டோடைய வார்த்தையை? ஆண்டோடைய வார்த்தை இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் ஒரு அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது இயேசப்பா இதில் இருக்கிற ரகசியங்கள் எனக்கு காட்டுங்க, நீங்கள் இல்லாமல் இந்த ரகசியங்களை கற்றுக்க முடியாது ஆண்டவரே, அதனால் ஓப்பன் மை ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஆண்டவரே, இதில் இருக்கிற ரகசியங்கள், ஒவ்வொரு வசனத்தில் இருக்கிற ரகசியங்கள் காண்பிங்க ஆண்டவரேன்னு சொல்லி படிக்கும்போது ரொம்ப டீப்பராக உங்களை கொண்டு போவார். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை கவனித்து பாருங்களேன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது அப்படின்னு போட்டு அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறார், கீழ்ப்படிந்து அப்படின்னு போட்டு தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நான் ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் என் லைஃப்பில் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போது ஆண்டவர்கிட்ட நான் கேட்குற ஒன்று, ஆண்டவரே நான் எந்த பக்கம் போகணும் ஒன்றுமே தெரில, அட்லீஸ்ட் எதாகிலும் வழிகாட்டுங்க, எதாகிலும் சொல்லுங்கள், ஒரு பிளானை கொடுங்க. என்ன பிளான்லே தெரியாமல் நான் பாட்டு அப்படியே போயிட்டுருக்க மாதிரி இருக்கிற போது தான் இந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும்படி ஆண்டவர் என்னை ஏவினார். அப்போ இந்த 8ஆம் வருஷம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சிச்சு. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, ஆண்டவர் ஆபிரகாம் கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போ, ஆபிரகாமில் எங்கே ஆண்டவரை, என்ன பிளானு, என்ன செய்ய போகிறீங்க, இதெல்லாம் உட்காந்து கேள்விலாம் கேட்கல, கவுண்டர் ஃபைலே கொடுக்கல, கீழ்ப்படிந்து ஒபீடியன்ஸ் என்ற ஒரு வட்டத்துக்குள்ளே வரார். அதுக்கப்புறம் பாருங்கள், தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காரியம். இதை படித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. அப்போது நான் முடிவு பண்ண, ஆண்டவர்கிட்ட பிளான்லாம் கேட்கக்கூடாது, ஜஸ்ட் ஃபெய்த்தில் நம்ம போகணும், அவரை நம்பி போகணும், அவ்வளோதான். அவர் யாருன்னு தெரியும்ல, அவ்வளோதான். ஒருவேளை அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையோ என்ன பிளான்னு தெரியல, ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போகிறோம், ஏது நடக்க போகுது, இப்படியே ஒரு டிவோர்ஸ் ஆகிற நிலைமையில் போயிட்டுருக்கேன் குடும்பம், என் பிள்ளையே பெறல ஒன்றும், இப்போ நிறைய அப்படி தலைக்கு மேலே காரியங்கள் போயிட்டுருக்கு, எதனா ஒரு சைன் கொடுங்க, வழிகாட்டுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஆண்டவர் அப்படி கேட்டு ஒருவேளை எந்த ரிப்ளையும் இல்லாமல் சோர்ந்து போயிட்டுருக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னார், எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் ஒன் வேர்ட் கால்ட் ஃபெய்த். நாம் தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லு. தான் போகும் இடம் என்னன்னே தெரிலங்க ஆபிரகாமுக்கு, எங்கே விட்டு போகிறாருன்னு தெரியாது, ஆனாலும் அவர் போகிறார், கிளம்பி போகிறார். இந்த ஒபீடியன்ஸ் என்ற வார்த்தை கட்டத்துக்குள்ளே வாங்க. நான் உனக்கு செய்வேன்னு கர்த்தர் சொன்னார்னா நம்புங்க, அவ்வளோதான். இதை பண்ணு அப்படின்னு சொன்னார்னா பண்ணுங்க. ஃபெய்த் தாங்க வாழ்க்கையை. இன்றைக்கி அந்த விசுவாசமே இல்லாமல் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. கண்ணில் பார்த்தா தான் நம்புவேன், இதை காட்டுங்க, சைன் காட்டுங்க, 3 வாட்டி காட்டினா தான் நம்புவேன். நாம் விசுவாசித்து நடக்க பழகி கொள்ள வேண்டும். விசுவாசம் தான் வாழ்க்கை. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித்தவுட் ஃபெய்த். இம்பாசிபிள் என்ற அந்த ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறான். என்னன்னே பிளான் தெரிலாம் நடந்து போகிறார். ஏன்னா ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம், எனக்கு பிளான் இதெல்லாம் எங்கே போகிற எதுன்னு தெரில, ஆனால் எனக்கு ஒருத்தரை தெரியும், என் முன்னாடி போகிறவர் யாருன்னு தெரியும், அந்த நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஆகவே இந்த அடுத்ததெல்லாம் மறந்துடுங்க. உங்களுக்கு முன்னாடி போகிறவர் யாருன்ற அறிவு உங்களுக்குள்ளே இருக்குல்ல, அவரை நம்பி போங்க. அவரை நம்பி போனீங்கன்னா சூப்பராக வேற எங்கேயோனா கூட்டு போய் தள்ளிட மாட்டார். உலகத்தில் இருக்கிற மனுஷன் தான் கூட்டு போய் எங்கேயா இடத்துல தள்ளி விட்டு போயிடுவோம். இவரை நம்பி போனீங்கன்னா உங்கள் படகு சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும், கரெக்டாக போய் சேரும் அந்த இடத்துக்கு. அதனால் சோர்ந்து போகாதீங்க, சியர் அப். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி ரொம்ப அழகாக நடத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.